வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து ஒயர் கூடையோடைய 3 ஒயர் வச்சு உள் ஒயர் இல்லாமல் எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடிபாகத்தை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 பூ விட்டுருக்கேன். 8 பூவில் வந்து 2 பூ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு நான் மேல் ஒயர் ஒவ்வொன்றும் 6 அடி கட் பண்ணியிருக்கேன். 6 அடி கொஞ்சம் இது 6 அடி இல்லைன்னா 5.25 அடி, 5.25லேருந்து 6 அடி வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 3 ஃபஸ்ட்டு இந்த சாண்டல் கலர் வந்து ஒரே இடத்துல வரணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சாண்டல் கலர் 2 ஒயரும் வந்து உள் பக்கமாக கொடுத்து மேலே க்ரீன் கலரை வச்சுக்கலாம். நம்ம அடையாளப்படுத்தி வச்சு இல்லைங்களா, அது உள்ளே பாருங்கள், உள்ளே விட்டு அப்படி வெளியே இழுத்துக்கலாம். இழுத்து எல்லாத்தையும் சரிசமப்படுத்திக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள் ஒயர் வந்து இந்த மாதிரி ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது 2வது ஒயரு. இது கவனிச்சாலே போதும். இது வந்து மேலே கொண்டு வரணும். மேலே அடுத்தது உள் பக்கம். இதை அப்படியே பிரியாத மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அடுத்தது வந்து ரைட் சைடில் அதே மாதிரி தான் பாருங்கள், இது நடுவில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இது மேலே ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம எப்படி விட்டோமோ அதே மாதிரி மேலே அடியில். அடுத்தது வந்து பாருங்கள், இது கீழே, கீழே கொண்டு வந்து மறுபடியும் ஒயரோட மேலே வரணும். அப்புறம் க்ரீன் கலர் ஒயருக்கு அடியில் வரணும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி இப்போ பாருங்கள் எப்படி நம்ம வந்து உளுந்து இப்போ எப்படி போடணும்னு சொல்லி. எல்லாத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், நடுவில் இருக்கிற ஒயர் வந்து உள் பக்கமாக இருக்குது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 3 ஒயருடைய நடு ஒயர் பாருங்கள், நடுவில் கீழே இருக்குது. அதனால் அந்த ஒயர் கீழ் ஒயருக்கு முன்னாடி இருக்கிற ஒயருக்கு கொண்டு வந்து அப்படியே அடியில் கொண்டு வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயருக்கு நடு ஒயருக்கு உள்ளே விடணும். கவனிச்சா தெரியும். நடு ஒயர்லேருந்து கொண்டு வந்து மேலே பாருங்கள் உள்ளே விட்டு வெளியேற்றணும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் போடணும். போட்டிருக்கீங்களா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒயர் முன்னாடி இருக்குது, இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற ஒயரை கொண்டு வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயருக்கு நடுவில் இருக்கிற ஒயருக்கு உள்ளே விட்டு அப்படியே அந்த நடுவில் இருக்கிற ஒயர் மேலே அந்த ஒயரை விட்டு அது உள்ளே இருக்கிறத அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பின்னிட்டு வந்தோமோ அதே மாதிரி பின்னிட்டு வரணும். இது நல்லா கவனிச்சாவே தெரியும். இப்போ அப்படியே அந்த 3 ஒயரை பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சு எது ஃபஸ்ட்டு மேலே இருக்குதோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து முன்னாடி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும். 2வது ஒயருக்கு நடுவில், 3வது ஒயருக்கு அடியில். பாருங்கள், உள் ஒயர் தேவையில்லை, இதுக்கு நல்லா உருண்டையாக நல்லா வந்துச்சு. அந்த 2 ஒயர் வச்சு நம்ம எப்படி முறுக்கு கைப்பிடி போடுவோமோ அதே மாதிரி தான் இது. ஆனால் இது 3 ஒயர் வரதுனால ரெண்டு முறை நம்ம இப்போ இந்த சேர்லாம் போடுவாங்களே அதே மாடல் தான் இது.
அந்த 3 ஒயரை தனித்தனி பிரிச்சுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி பிரிச்சுக்கணும். அப்படியே போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ ஃபுல்லாகவே நம்ம ஓரளவுக்கு நம்ம பின்னிட்டோம். இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. நம்ம அப்படியே பின்னிட்டு வரப்போ ஃபஸ்ட்டு மேலே எந்த ஒயர் வந்து முன்னாடி இருக்குதோ அந்த ஒயரை எடுத்து நம்ம அப்படியே அந்த அடுத்த ஆப்போசிட் சைடில் 2வது ஒயருக்கு நடுவில் விட்டு அப்படியே இந்த நடுவில் அடுத்து முன்னாடிக்கிற ஒயர் அப்படியே விட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்பயும் வழக்கமாக போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த க்ரீன் கலர் ஒயர்னால் உள் பக்கமாக வருது, அதனால் வந்து உள் பக்கமாக இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் அதே கைப்பிடி அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணி உள்ளே நம்ம வந்து எப்பயும் போடுற மாதிரி உள்ளே கரெக்டாக இந்த பக்கம் 7 பூ வச்சிங்களா, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 7 பூ உள்ளே விட்டு நம்ம இழுத்துக்கலாம். இழுத்து ஒவ்வொரு ஒயராக வந்து நல்லா டைட்டாக சொருகிக்கணும். எல்லாத்தையும் சொருகிட்டோம். சொருகின ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த கைப்பிடி வந்து தூக்கிட்டு இருக்குல்ல, அதனால வந்து ஒரு ஒயர் வச்சு நம்ம கட்டிக்கலாம். எல்லாத்தையும் கட்டிட்டோம். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து கைப்பிடி வந்து 3 ஒயர் வச்சு உள் ஒயர் இல்லாமல் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.